ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசுடைய விவசாய கடன் தள்ளுபடியை குறித்து சில முக்கியமான அப்டேட் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோங்க. நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ விவசாய கடன் தள்ளுபடினா என்ன? ஸோ விவசாயிகளுக்கு இது நன்மை பயக்கக்கூடிய செயலாக இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விகளாக இருக்குங்க. ஸோ இந்த விவசாய கடன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விவசாய கடன் எப்போ வழங்கப்பட்டு வருது, விவசாயிகள் எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஆண்டு விவசாய கடன் வாங்கணும், விவசாய கடனை தள்ளுபடி செய்ய போகிறாங்க அப்படின்னா என்னென்ன செய்யப்படும். ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடியில் யாருக்கெல்லாம் நன்மை பயக்கும், எந்த நபர்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி கிடைக்கும், இது குறித்து அனைத்து விதமான தகவலுமே இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து சில முக்கியமான அப்டேட்டை நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கேன். ஸோ நம்முடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடி ஓகேங்களா. ஸோ பயிர்க்கடன் இது பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தற்சமயம் பயிர்க்கடனை வாங்கிட்டு தள்ளுபடி இன்னைக்கு கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஸோ தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை தமிழக பட்ஜெட்டில் கடந்த மார்ச் மாதமே அறிவிச்சிட்டாங்க. ஸோ தள்ளுபடி அறிவித்த நாள்லேருந்து இன்னைக்கு நாள் வரதுக்கு எனக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி கிடைக்குமா, உங்களுக்கு கிடைக்குமா, எனக்கு கிடைக்குமா, ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடியில் என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றப்படுது, யாருக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி உண்டு, கோல்டு லோனு இது நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும், கூட்டுறவு வங்கிகள் மூலமா கிடைக்குமா, இந்த மாதிரி பல தரப்பட்ட குளறுபடிகள் கேள்விகள் மக்கள் மத்தியில இருக்குங்க. ஸோ கடைசியாக இந்த விவசாயிகளுக்கு பறந்த சிக்ஸர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மற்றும் 26 ஆண்டுல பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 1177 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கம் செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழக பட்ஜெட்ல கடைசியா அள்ளிவிட்ட சிக்ஸர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ விவசாய கடன் தள்ளுபடியை தொடங்கிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தா 1477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் நெல்லிற்கு தமிழ்நாடு அரசால் சன்னரக மெட்ரிக் டன்னுக்கு 1300 ரூபாய், பொது நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரிக் டன்னுக்கு 150 ரூபாய் ஊக்கத்தொகையா வழங்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இதுக்கு தனியாக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த KKMS 2024-25 ஆண்டுல நுகர்ப்புற வாணிப கழகத்தால 11/3/2025 வரை 3,24,000 விவசாயிகள் நேரடியாக கொள்முதல் நிலையங்கள் மொத்தம் 24,07,000 மெட்ரிக் டன் நெல்கள் கொள்முதலும் செஞ்சிருக்காங்க. விவசாயிகளிடம் ஸோ எந்த விதமான இடைத்தரகர்கள் இல்லாம நெல்லை கொள்முதலும் செஞ்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பயிர்கள் பார்த்தீங்கன்னா மழை வெள்ளத்தால் வெயில் காரணமாக வறட்சியால் தண்ணியே இல்லாமல் பயிர்கள் நடுவில் செத்து போயிடுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பயிர்கள் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுனால அதுக்கு பார்த்தீங்கன்னா கடன் அது விவசாயிகள் கூட்டுறவு வங்கியெல்லாம் கடன் பெற்றிருப்பாங்க. அந்த கடனை இப்போ தள்ளுபடி செய்யறதுக்கு உண்டான அறிவிப்பை அரசு வெளியிட்டாங்க. என்ன அரசு வெளியிட்ட அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் மாதமே இந்த அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. ஸோ தமிழகம் முழுவதுமே 1477 கோடி ரூபாய் நிதி பயிர்க்கடன்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ பயிர்க்கடன் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நியூஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் எல்லாருக்குமே கிடைக்காது. ஸோ ஒரு 5 ஏக்கருக்குள்ளாமல் இருக்கணும், கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்குள்ளாம நீங்க கடன் வாங்கியிருக்கணும். அதுக்கு மேல நீங்க கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 75%, 50%, 25% மட்டும்தான் தள்ளுபடி கிடைக்குமே தவிர 100% தள்ளுபடி ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த 100% தள்ளுபடின்றது கிடைக்க வாய்ப்புகளே கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி வழிமுறையை பின்பற்றி தாங்க பயிர்க்கடன் தள்ளுபடியை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெல் மூட்டைகளை அடுக்கி வைப்பதற்கு 25,000 இரும்பு இடைச்செருகு கட்டைகளும் நெல்லின் ஈரப்பதம் கண்டறிவதற்காக 2,500 டிஜிட்டல் கருவிகளும் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் தலா ஒரு டிராக்டரும் கூட
நெல் உலர்த்தும் இயந்திரமும் கொள்முதல் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் நிதி ஆதாரங்களை ஒருங்கிணைத்து 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறதுங்க. ஸோ நிதி ஆதாரங்களை பயன்படுத்தி தான் 2025 மற்றும் 26 ஆண்டில் உணவு பாதுகாப்பினை உறுதி செய்யும் உணவு மானியத்திற்கு 12,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ நீர்வளத்துறை பாசன கட்டமைப்புகளை புனரமைத்து நவீனப்படுத்தும் வகையில் அணை புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு இந்த அணைகள் எல்லாமே புனரமைப்பு செய்யறது, இந்த மேம்பாட்டு திட்டத்தை நீர்வளத்துறை செயல்படுத்தி வருகிறது. அணைகளிடமிருந்து பாசனத்திற்காக திறந்த போடப்படும் நீர் தங்கு தடையின்றி கடைமதி பகுதி வரை சென்று செல்வதற்காக அது வழி அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல ஒரு அணையிலிருந்து தண்ணி திறக்கிறாங்க அப்படின்னா நடுவில் எந்த விதமான இடையூறுமே இல்லாம கடைமதி பகுதி வரைக்கும் செல்றதுக்கு 125 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடும் செஞ்சிருக்காங்க. 2024 மற்றும் 25ஆம் ஆண்டுல இதை செஞ்சிருக்கிறதா தகவல் நமக்கு வந்திருக்குங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 126 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1071 தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளப்படும். சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய மண்டலங்களுக்கு உட்பட 6176 கிலோமீட்டர் நீளமுள்ள ஆறுகள், வாய்க்கால்கள், கால்வாய்கள், வடிகால்கள் இதன் மூலம் தூர்வாரப்பட்டு காவேரி டெல்டா மாவட்டம் உள்ளிட்ட பயன்பெறும் கால்நடை ஊரக பகுதிகளுக்கும் இது கொண்டு செல்றதுக்கு இது வழிவகை பண்ணியிருக்காங்க. ஸோ மகளிருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவே பாத்தீங்கன்னா கால்நடைகளின் வளர்ச்சியை அதிகரிக்கப்படுத்திருக்காங்க. அதுக்கு 5,62,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா 3000க்கும் மேற்பட்ட பில் நறுக்கும் கருவிகள் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ரூபாய் பாத்தீங்கன்னா 4,83,00,000 ரூபாய் மதிப்பீடு செய்யப்படும். உயிர்ம வேளாண்மைக்கு அடிப்படையான இயற்கை உர தயாரிப்பினை ஊக்குவிக்கும் பொருட்டு மாவட்ட கால்நடை பணிகளில் மாட்டு சாணம் கொண்டு வரும் மண்புழு உயரம் தயாரிக்கப்பட்டு உழவர்களுக்கு நியாயமான விநியோகம் செய்யப்படுகிறது. இதற்கென 3,50,00,000 ஒதுக்கீடும் செஞ்சப்பட்டிருக்காங்க. பால் வளம் தமிழ்நாட்டில் பால் உற்பத்தி விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பால் கொள்முதல் செய்யப்பட்டு நுகர்வோர்களுக்கு பெரிய லாபத்தை கொண்டு வரதுக்கும் தமிழக அரசு வழிவகை செஞ்சிருக்குங்க. ஸோ இதன் விலைகள் பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழக விவசாயிகளுக்கு தமிழக அரசு செய்த கொடுக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அது மட்டுமே இல்லை, பயிர்கள் கடனுக்காக 14,500 கோடி ரூபாய் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா பயிர் கடன் வழங்கலாம். விவசாயிகளுக்கு விவசாய கடனை இந்த நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஸோ அதனால நிதி உடனடியா பாத்தீங்கன்னா நீங்க கூட்டுறவு சங்கங்கள்ல இப்போ போய் லோன் வாங்கணும், விவசாயி நான் செய்யறேன் அப்படின்னு செஞ்சுட்டு எங்கள்கிட்ட 2 ஏக்கரா இருக்கு, 4 ஏக்கரா இருக்கு, நான் கரும்பு நடுறேன், நெல் சாகுபடி செய்யறேன் அப்படின்னு சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 to 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன்ஸ் எல்லாமே சாங்ஷன் ஆகும். இந்த லோன் பாத்தீங்கன்னா விரைவில் தள்ளுபடியும் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நீங்க ஒன்றும் கவலையே பட வேண்டாம். ஸோ விவசாயிகளுக்கு அடுத்தடுத்து மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய செய்தியை தமிழக அரசு செய்து கொண்டே வருதுங்க. ஸோ அதனால விவசாய பெருமக்களுக்கு அடுத்த நல்ல செய்தி ரெடியா இருக்கு. எப்போ வெளியிடுவாங்கன்றது தான் நமக்கு தெரியல. இந்த பயிர்கடன் ஸோ சென்ற ஆண்டுகள்ல நீங்க வாங்கியிருக்கீங்க பாத்தீங்களா, அந்த பயிர்கடனை முழுவதுமா தள்ளுபடி செய்யலாம். 100% பாத்தீங்கன்னா எவ்வளவு வாங்கியிருந்தாலும் அந்த பயிர்கடனை 100% அளவுக்கு தள்ளுபடி செய்யறதுக்கு அரசு முயற்சித்து வருதுங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா தள்ளுபடியும் பெருசு, கடனும் பெருசு, எல்லாமே பெருசு அந்த டைமு. ஸோ இதற்குண்டான அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்றது தான். ஸோ அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்னாடி வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஒரு ஜூன் மற்றும் ஜூலையில் தள்ளுபடிக்கையும் வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ நண்பர்களே, இதுதாங்க நம்மளுடைய விவசாய பெருமக்களுக்கு வந்திருக்க ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா விரைவில் வெளியிடப்படும். யாரெல்லாம் செலக்ஷன்ஸ்ல வராங்க அப்படின்ற பட்டியலை நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ கவலையே பட வேணாம், பயிர்கடன் தள்ளுபடி பாத்தீங்கன்னா வழங்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்களும் இதை பெற்று பயன்பெற்று அடையுங்கள். தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.